ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4 ஃபுல்லாக நான் என்ன சமையல் பண்ணதாங்க பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி, மட்டன் கீமா பிரியாணி, மட்டன் குழம்பு, காலைல கஞ்சி ரெசிபிங்க. வாங்க இப்போ எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி என்ன விலாகில் போட்டிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். கஞ்சிக்கு வந்து அரிசி 1 டம்ளரும், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, உளுந்து, கருப்பு உளுந்துனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு வெட்டி போட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து கருவேப்பிலை துவையல் தான் அது தொட்டுக்க செய்ய போகிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாள் விட்டு விட்டு காலையில் வந்து ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்குனாலும் நம்ம அதை தொட்டுக்கவாக எடுத்துக்கிட்டோன்னா கருவேப்பிலை சட்னி வந்து நமக்கு கிரே ஹேர் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதில் வந்து தேங்காய், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். 2 சின்ன வெங்காயம். பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு தொட்டுக்க வந்து கருவேப்பிலை துவையலுங்க. இப்போ கடைசியாக வந்து இதில் நான் முருங்கை இலை சேர்த்துக்கிறேன். முருங்கை இலை கடைசியாக தாங்க போடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை துவையல் வந்து பச்சையாக அரைச்சிக்கிறாங்க. இது வதக்கி அரைச்சினாலும் செய்யலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் விட்டு விட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு தலையில் உள்ள கிரே ஹேர் வந்து மாறுங்க. இப்போ பாருங்கள் மார்னிங் வந்து கஞ்சி தான். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு அப்படின்னு சாப்பிட போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் பண்ணிடுவேன். அப்போ தான் மத்தியானம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் 1/4 கிலோ மட்டன் கீமாவாகவும் இன்னொரு 1/2 கிலோ வந்து மட்டன் எலும்புக்குள்ளே உள்ள கறியும் தனியாக வச்சுருக்கேங்க கழுவிட்டு. இப்போ பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் குழம்பு தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். குக்கரில் செய்ய போகிறேன் மட்டன் குழம்பு. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் சரி. இதில் ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினது 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க. அந்த தோல் பிரிஞ்சு வரணும், நல்லா மசியணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது மூடி போட்டு நல்லா குக்கரை மூடிக்க போகிறேங்க. மூடி நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற சமயத்தில் நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருளை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இது கூட சின்ன வெங்காயம் கூட தேங்காய், ஒரு 6-7 தேங்காய் சில்லு, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்க்கலாம் பாருங்கள், அதுக்குள்ளே தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நல்லா அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ மட்டனுங்க. 4 பேர் சாப்பிட்லாம் அந்த குழம்பு. 1/2 கிலோ மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள்னால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ நல்லா மசாலா பாருங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பச்சையாக உள்ளதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மட்டன் எலும்போடு உள்ள கறி வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஈரல் பீசஸ்லாம் இருக்குது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவும் இப்போ இந்த கறியும் நல்லா பரட்டணுங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா மட்டனில் வந்து உப்பு பிடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் கட்டியாக இருக்க ஸ்டேஜில் தான் உப்பு போட்டு நல்லா பரட்டணுங்க. மீன், கறி, அப்புறம் கறி வகைகள், சிக்கன், மட்டன் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சதுமே தண்ணி பிரிஞ்சு வருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் தண்ணி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு உப்பு சேரும். தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி விசில் வச்சிட்டேன். இது ஒரு பக்கம் அவ்வளோதாங்க. குக்கரை விசில் முடிஞ்சிருச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் மட்டன் கீமா பிரியாணி செய்ய போகிறாங்க. செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணி அப்படிங்கிறப்போ. குக்கரில் வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி தாங்க செய்ய போகிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு தாங்க மட்டன் கீமா பிரியாணி செய்கிறேன். மட்டன் கீமா பிரியாணிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, மட்டன் பிரியாணியில் வந்து நார்மலாக வாயில் வந்து ஒரு பீஸ் தான் வாங்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசியிலுமே உங்களுக்கு அந்த மட்டன் கீமா வரும். அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து ட்ரையாக கரம் மசாலா அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, இது கூடவே ஒரு நீளமான துண்டு பட்டை. மிக்சியில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாக பவுடராக அரைச்சிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன்
ஜீரகம், முழுமல்லி இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ட்ரையாக பவுடராக அரைக்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 4 சின்ன தக்காளிங்க. நீங்கள் பெரிய சைஸ் தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் சின்ன குட்டி தக்காளி மாதிரி 4 தக்காளி வந்து பழுத்து சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க, தோல் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அந்த வதங்குற சமயத்தில் நான் இந்த பொடியை அரைச்சிட்டேன். கரம் மசாலா பொடியை இப்போ சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாக பவுடராக சேர்க்கணும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகிரும். இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கீரி சேர்த்துருக்கேன். மல்லித்தலை, புதினா ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகா தாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இதுதான் இந்த விழுது, இந்த பச்சை மிளகா உரப்பு காரம் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. கரம் மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பிரியாணியே பார்த்திங்கன்னா ஒன்று இப்படி தனித்தனியாக வதக்கணுங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் வேணுங்க பிரியாணி செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாங்க. மதியானம் லஞ்ச் 4 பேர் சாப்பிட்லாம். 1/4 கிலோ கீமா, மட்டன் கீமா இதில் சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், 1/4 கிலோ மட்டன் கீமா. இப்போ மட்டன் சொன்னலைங்க, ஏற்கனவே கறியில் வந்து நம்ம கறி போட்டு வதக்கினதுமே கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் எதுனாலும் சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு சேர்த்துடணும். பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து பாதி அளவு வந்து அரிசி சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். பாதி அளவு உப்பு சேர்த்து இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியோட இப்போ தண்ணி பிரிஞ்சு வருங்க. அதனால குக்கரை மூடி போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணியே சேர்க்கல நான். இப்போ இந்த மட்டனை வந்து வேக விடணுங்க. அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு மட்டன் உங்களுக்கு எந்த விசிலில் வேகமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், மட்டன் கீமா நல்லா வெந்துருச்சு. மட்டனை ஃபஸ்ட்டு தனியாக அப்படி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ பாஸ்மதி அரிசியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சேங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி. டீ குடிக்கிற டம்ளர் இருக்குங்களா, அந்த டம்ளருக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசியை தண்ணி எப்போவுமே ஊற வச்சுட்டு அதில் வந்து வடிகட்டிடணுங்க. வடிகட்டுற நெட்டில் வந்து வடிகட்டிடணும் அரிசியை. அப்போ அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு அரிசி நல்லா உதிரியாக இருக்கும், இல்லைன்னா நொசான்னு இருக்குங்க. இப்போ அதிலே லெமன் சேர்த்துக்கிட்டேன். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.25 அளவு தாங்க. இப்போ நான் வந்து 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே உப்பு சேர்த்தாச்சு. பாதி அளவு மட்டனில் சேர்த்தோம். இப்போ கடைசியாக உப்பு சேர்த்தாச்சு. லெமன் எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் தாங்க விட போகிறேன். கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தால் போதும். இந்த பக்கம் பாருங்கள், அது விசில் வரட்டும். இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே பார்த்திங்கன்னா மட்டன் சில நேரம் வந்து குறவா விசில் வச்சுட்டோன்னா வேகவே வேகாதுங்க. அதனால் சரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்குவேன். செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதில் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேங்க தயிர் பச்சடிக்கு. இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் விட்டேன். பாஸ்மதி அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே கமகமன் ஸ்மெல்லுங்க. மட்டன் கீமா பிரியாணி. அப்படி ஒவ்வொரு வாயும் வந்து அரிசி சாப்பிடும்போது அந்த மட்டன் வந்து உங்களுக்கு வாயில் வருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், பாஸ்மதி அரிசி உதிரியாக இவ்வளோ. எப்போவுமே பிரியாணி வந்து இந்த மாதிரி எடுத்து விடணுங்க. எடுத்து விட்டுட்டு உடனே தட்டில் பரிமாறிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் பரிமாறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், உள்ளே பிடிக்கவே இல்லைங்க. ஒரு விசில் தான் விட்டோம் கரெக்டாக. தண்ணி அளவும் கரெக்டாக வைக்கணுங்க. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்தேன். இப்போ பாருங்கள், மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி, மட்டன் கீமா பிரியாணி, அப்புறம் மட்டன் குழம்புங்க. என்னோடய ஹோம் டூரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க. வாசல்லே எனக்கு வீட்டில் வாழை மரம் இருக்குது. எப்படியும் பார்த்திங்கன்னா சண்டே வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா வெட்டிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கிடைக்கலைங்க வாழை இலை. எல்லாம் காற்றுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கிழிஞ்சிருச்சு இலையெல்லாம். பாருங்கள், நான் இப்போ சாப்பிட போகிறேங்க. தயிர் பச்சடி, மட்டன் கீமா பிரியாணி, மட்டன் குழம்புங்க.
நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் மட்டன் ரெசிப்பியில் வந்து நான் மட்டன் பிரியாணி போட்டிருப்பேன். அது வேறு மெத்தடுங்க. இந்த மெத்தட் நான் இன்றைக்கி கீமா பிரியாணி பண்ணது வந்து வேறு மெத்தடு. அந்த லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நைட்டு மத்தியானம் முடிஞ்சதுங்க. ஈவினிங் வந்து டீ காஃபி குடித்தோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லாம் செய்கிறப்போ ஈவினிங் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே செய்ய மாட்டாங்க. நைட் வந்து ரைஸ் தான். மட்டன் குழம்பு பேலன்ஸ் இருந்தது. அதனால் தக்காளி ரசம் செய்கிறேன். 4 தக்காளி மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சுக்கிட்டாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளி ரசம் தாங்க. சட்டனி இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி நைட்டு வந்து புளியெல்லாம் கரைச்சிட்ருக்கணும் அப்படின்னா இப்படி இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த பாத்திரத்தில் மல்லித்தலை போட்டிருக்கேன். இப்போ தக்காளி கூட மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி விழுத சேர்த்துக்கிட்டேன். இப்போ தாளிப்பு வந்து கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து இப்போ ரசத்தில் தாளிப்பு கொட்டிட்டேன். இப்போ ரசம் வந்து கொதிக்கணுங்க, முறைக்குட்டி வரணும். ஆக்சுவலாக ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிடக்கூடாது. இப்படி முறைக்குட்டி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணுங்க. இன்ஸ்டண்ட்டான சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நைட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சட்டுன்னு நான் வந்து தக்காளி ரசம் தான் வைப்பேங்க. நான்வெஜ் மத்தியானம் செஞ்சாலே பார்த்திங்கன்னா நைட் வந்து எனக்கு ரெஸ்ட்டுங்க. எப்போவுமே ரைஸ் வச்சு அந்த மட்டன் வந்து அப்போ தான் எல்லாமே காலியாகும்னு சொல்லி நைட் ரைஸ் வச்சுருவோம். சூடாக குக்கரில் ரைஸு, மட்டன் குழம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் அவே லிங்க்கும் கீழே வந்து கொடுக்குறேன், பாருங்கள் கண்டிப்பாக. டாட்டா பாய்.